மிழலை நாட்டில் உள்ள வளம் ஊர்தான் பெருமிழலை. குறும்பர் மரபில் அவதரித்த பெருமிழலை குறும்பனார் என்னும் அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவர் வளரும் பருவத்தில் கடவுளிடத்தும் அடியார்களிடத்தும் இடையுறாத அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். எம்பெருமானின் திருவடிகளை மனதில் நிறுத்தி வழிபாடு செய்பவர். இறைவனை மனதில் நிறுத்தி எந்த வேலையிலும் போற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். சிவனடியார்களின் முன்னிலையில் தம்மை சிறியவனாகவே கருதி கொள்வார். அடியார்களை தம் இல்லத்திற்கு வரவேற்று விருந்தோம்பல் செய்வதோடு மட்டுமன்றி அவர்களின் விருப்பம் மற்றும் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் விரும்பிய பணியை மன நிறைவோடு செய்து கொண்டிருந்தார். இதனாலேயே இவ்வடியாரது இல்லத்தில் சிவனடியார்கள் வந்து சென்றிருப்பார்கள். அவ்விதமாக சென்று கொண்டிருந்த இவரது வாழ்வில் ஒரு சிவனடியாரை பற்றி கேள்விப்பட்டதும் மாற்றம் ஏற்பட துவங்கியது. அதாவது சிவபக்தியிலும் சிவனடியார் பக்தியிலும் சிறந்து வாழும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பெருமையை கேள்விப்பட்டார். அது முதல் சுந்தரமூர்த்தி நாயனாரின் மீது ஒருவிதமான அன்பும் ஈர்ப்பும் ஏற்பட துவங்கியது. நாளடைவில் சிவபெருமானின் திருநாமத்தினை போற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல் சுந்தரரின் செயல்களையும் அவருடைய பெருமைகளை பற்றி அனைவரிடத்திலும் பேசிக்கொண்டே இருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமையை அறிந்து அவருடைய திருவடிகளை சிந்தித்து துதித்து வணங்கி வந்தார். நாளடைவில் சுந்தரமூர்த்தி நாயனாரை அடிவணங்கி போற்றுதலால் எம்பெருமானின் அருளையே பெறலாம் என்று உறுதி கொண்டார் பெருமிழலை குறும்பனார். அன்பினால் சிவபெருமானையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் பல காலம் மனதால் தொடர்ந்து நினைத்து கொண்டிருந்தார். பெருமிழலை குறும்ப நாயனார் மேற்கொண்ட பக்தியாலும் சக்தியாலும் சிவபெருமானின் திருவருளாலும் அஷ்டமாசித்திகள் கைவரப்பெற்றார். தம்முடைய சித்தத்தால் அமர்ந்த இடத்திலிருந்து பலவற்றையும் அறிந்து கொள்ளும் சக்தியை பெற்றார். தமக்கு கிடைத்த இந்த அரிய வரத்தினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தம்முடைய சித்தத்தால் கண்டுகளித்து பெருமகிழ்ச்சி கொண்டார். இவ்விதமாக நிகழ்ந்து கொண்டிருந்த இவருடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு எதிர்பாராத செயல் நடைபெற உள்ளது என்பதை தம்முடைய சித்தத்தால் அறிந்து கொண்டார். திருவஞ்சைக்களத்திற்கு சென்று திருப்பதிகம் பாடும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பரமசிவனுடைய திருவருளினால் உத்தர கைலாசத்தை அடையும் வாழ்வு கிடைப்பதை தம்முடைய ஊரிலிருந்து கொண்டே அறிந்து கொண்டார். இதை அறிந்ததும் மிகவும் மனவேதனை கொண்டார் குறும்ப நாயனார். ஏனெனில் இனி வரும் நாட்களில் சுந்தரமூர்த்தி நாயனாரை காண இயலாததை உணர்ந்து கொண்டார். பின் திருக்கைலையில் வீற்றிருந்து அருளும் சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார்.